ஒரு செட்டர், ஒரே ஒரு செட்டர் கோர்ட்டுக்குள்ள வந்தாலே அவனை பார்த்து நடுங்கி போய் இவன் தானடா அந்த கிங் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தி இருக்க எல்லாருமே. அதுதான் நமக்கு காகியாமா. என்னதான் அவன் அவ்வளவு அக்யூரேட்டா பெர்ஃபெக்டா செட் பண்ணாலும் அந்த பாலுக்கு மேட்சிங்கா அடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அதனாலயே அவன் எல்லாருமே திட்டுவான். அவன் எல்லாருமே இப்படி திட்டுறதுனாலயே அவன் ஈகோ பிடிச்ச ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா அவனோட செட்டிங்க்கு மேட்ச் அப் ஆகிற ஒரு அட்டாக்கர் கிடைச்சா என்னெல்லாம் நடக்கும்ன்றத காகியமா ஹினாட்டா வந்ததுக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ணுவான். சரி, ஏதோ ஒரு கிறுக்கு பையன் இவன் கிறுக்குத்தனமான செட் எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், மத்தபடி இவனால வேற யாருக்கும் செட் பண்ணலாம் முடியாதுன்னு சொன்னவங்க கிட்ட அப்பயும் கராசுனோ டீம்ல இருக்க மத்த எல்லாருக்குமே ஏத்த மாதிரி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி செட் பண்ணுவா. கம்ப்ளீட்டா ஈகோ பிடிச்ச கிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருமே இவன் உண்மையிலே ஒரு கிங் தாண்டா அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு அவனோட கேம் பிளே இருக்கும். ஈவன் நேஷனல் லெவல்ல டாப் செட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா விளையாடுறப்ப கூட நான் என்னோட கேம் பிளே விளையாடுறேன், உங்களால முடிஞ்சா ஸ்டாப் பண்ணி பாருங்கடா அப்படின்னு இருப்பான். அவங்களுமே இவெல்லாம் உண்மையிலே ஃபர்ஸ்ட் இயர் தானடா அப்படின்ற மாதிரி ஷாக்கோட பாப்பாங்க. அதுதான் காகியாமா.